ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். நினிவே என்கிற மிகப்பெரிய நகரத்தில் லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பாவிகளாக இருந்தார்கள். ஆகவே அந்த நினிவே நகரத்தை தேவன் அழித்து போடும்படிக்கு சித்தம் கொண்டார். ஆகிலும் அவர்கள் மனம் திரும்புகிறதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்க விரும்பினார். அதற்காக யோனா என்கிற தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டார். அவரிடத்தில், நீ நினிவே என்கிற மகா நகரத்தில் போய் உங்களுக்கு முன் இன்னும் 40 நாட்கள் இருக்கின்றன, அடுத்து இந்த பட்டணம் முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பிரசங்கம் பண்ணினான். இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் யோனாவுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நிமித்தம் வேறு வழி இல்லாமல் போய் இந்த செய்தியை அவர்களுக்கு அறிவித்தான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசன் முதற்கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் தங்கள் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கை செய்து உபவாசித்து ஜெபித்து மனத்தாழ்மையோடு நடந்து கொண்டார்கள். இதை பார்த்த தேவன் அவர்களுக்கு செய்யவிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார். இது யோனாவுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று. இந்த ஜனங்களின் அழிவை குறித்து பரிதாபப்பட வேண்டிய தீர்க்கதரிசி இவர்கள் அழியட்டும் என்று எதிர்பார்த்திருந்த போது தேவன் இந்த ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டார். பிற மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்வியையும் நிந்தையையும் அவமானத்தையும் அழிவையும் வீழ்ச்சியையும் எல்லாம் பார்ப்பதற்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எதிர்பார்த்திருந்தாலும் உங்கள் மேல் பரிதாபப்படுகின்ற தேவன் இருக்கின்றார். மனிதன் பரிதாபப்படாத இடத்தில் தேவன் உங்களுக்காக பரிதாபப்படுவார். ஒரு ஆறுதல் சொல்லுவதற்கோ திடன் சொல்லுவதற்கோ யாரும் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு தேவன் இருக்கின்றார். ஆகவே மனிதர்கள் உங்களுக்கு செய்யாததை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு தேவன் எனக்காக செய்வார் என்று கர்த்தருடைய முகத்தை பாருங்கள். அவரிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும். அவர் உங்களுக்காக பரிதாபப்படுவார். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனிதர்கள் எங்களுடைய வீழ்ச்சியையும் அழிவையும் காணுகிறதற்கு எதிர்பார்த்து இருந்தாலும் நீர் எங்கள் மேல் பரிதாபப்படுகிறவரும் எங்களுக்கு நன்மை செய்கிறவருமாய் இந்த காலை வேளையில் எங்களை சந்தித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீர் வாழ்ந்திருக்க செய்யும்படி எங்கள் காரியங்கள் எல்லாம் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.